கோடி கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்றான். கல்யாண சத்தத்தை விட்டு வெளியில வரும்போது என்ன கேட்கிறா? பொண்ணு மாப்பிளைக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம் கேட்கிறா. என்ன கேட்போம்? சாப்பிட்டீங்களா? எல்லாரையும் கேட்கிறோம் சாப்பிட்டீங்களான்னு. ஏன்? ஒரு கோவில்ல பெரிய அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அந்த கோவில் நிர்வாகியில இருந்த அந்த சிவாச்சாரியார் வரைக்கும் என்ன தெரியுமா பண்றா? கோவில் இருக்கவால நான் பார்த்தேன். அந்த 2 பேரும் எல்லாரையும் சாப்பிட்டியான்னு கேட்டார். சிவாச்சாரியார் கோவில்ல உள்ள சுவாமி பூஜை பண்ண வேண்டியதானே. அந்த நிர்வாகி எல்லாரையும் கேட்கிறார் சாப்பிட்டியான்னு. நான் போய் கேட்டேன், என்ன சுவாமி இப்படி கேட்கிறீங்களே அப்படின்னு. சுவாமிக்கு விழா நடக்குது, ஆனா மக்கள் இங்க அன்னதானம் சாப்பிட்டாலும் நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி கேட்கிறேன்னு? ஒவ்வொரு ஆத்மாலையும் எம்பெருமான் இருக்கார். யாரும் மனங்கோணாம போகணும். அன்னதானம் பண்றதுன்னா சின்ன விஷயமா? பூர்வ கர்மால புண்ணியம் பண்ணாதான் அன்னதானம் பண்ண முடியும். கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், நான் இன்னைக்கு அன்னதானம் பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருப்பான், ஆனா அவனால போக முடியாது. மறுநாள் சுவாமி கொடுக்கணும். அன்னதானம் பண்றதுக்கு சுவாமி கொடுக்கணும். முதல்ல தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னத்துக்கு மரியாதை கொடுக்குறாவாள்னா